ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஏற்கனவே நம்ம தமிழ் இயர் ஆஃபருக்கு நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 3500 ஆர்டருக்கு மேலே புக் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதை விட டெய்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீட்பேக் வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இன்னைக்கு ஃபீட்பேக் என்ன பார்க்க போறேன்னா, ஒரு சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க மேம். ஹாய் மேம், குட் மார்னிங். குட் மார்னிங் மேம், சொல்லுங்க. இல்லை, உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம். ஓகே மேம். இன்னையோட ஒரு மாதம் ஆகுது. ஓகே, வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். சரிங்க மேம். உங்கள் வெயிட் இருந்தேன், நான் 89 இருந்தேன். இதுங்க 98.9 இருந்தீங்களா? 89 இருந்தேன். 89 இருந்தீங்களா? ஓகே மேம். இப்போ 82 வந்திருக்கேன் மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ, 82 வந்துட்டீங்களா? ஓகே ஓகே மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். நான் எவ்வளோ ப்ராடக்ட் பார்ப்பேன், எங்கள் வீட்டுக்கு சொல்லுவேன் ஓகே வாங்கி கொடுங்க. ஆனா அவர் வேண்டாம்னுவாரு. ஆனா உங்களுக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. அதனால வேணும்னு இந்த வீடியோ நீங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருக்கீங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே எங்க வீட்டுக்காரர்கிட்ட அனுப்புனேன். சரிம்மா, உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ பண்ணுமானாரு. அதே மாதிரி இன்னையோட ஒரு மாசம் ஆகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். குறைஞ்சிருக்கு. எல்லாரும் நீங்க அன்னைக்கு முந்தா நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. எல்லாரும் 3 நாள்ல வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னும் போது நானே, நீங்களே சொன்னீங்களே எனக்கெல்லாம் ஒரு மாசம் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அப்புறம் நானும் அப்படி பாக்கலான்னு இருந்தேன். சரி, அவங்க சொன்னாங்களே ஒரு மாசம் ஆகணும்னு, அதனால ஒரு மாசம் வரைக்கும் நம்ம பாக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னேன், நானே சொல்லிடுறேன். நான் சொன்னேன், இல்ல நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே போன் பண்ணேன் மேம். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். எனக்கு நான் நேற்று உங்களுக்கு கால் பண்ணேன், என் நம்பர்ல இருந்து பண்ணேன். சரி, நீங்க பிக் பண்ணல. சரி, அதனாலதான் இன்னைக்கு எங்க வீட்டுக்கார வீட்டுல இருந்தாரு. சரி, அதுதான் காலையில பண்ணி சொல்லலாம். ஏன்னா நீங்க சொன்னா அது வேற மாதிரி இருக்குங்க. அதனால நானே வெயிட் லாஸ் பண்ணல. நான் சொன்னாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போன் பண்ணேன் மேம். சரி சரிங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். ஃபோன் கால் நிறைய வந்துட்டு இருக்கிறதால கொஞ்சம் அட்டென்ட் பண்ண முடியல மேம். அதான் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் ரிப்ளை கொடுக்கறது. ஆமா மேம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னும் கொஞ்சம் இருக்கு மேம். அது இன்னும் ஒரு வாரம் ஃபுல்லா வரும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச பிறகு திருப்பி வெயிட் லாஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு நான் திருப்பி ஆர்டர் எடுத்திருக்கேன் மேம். இது பார்த்தோன்னே எங்க வீட்டுக்காரர் ஆச்சரியம் ஆயிட்டாரு. இன்னும்மா இப்படி ஆயிடுச்சா, பரவாயில்ல, நானும் வேணும்னா ட்ரை பண்றேன். நான் சொன்னேன், ட்ரை பண்றது இல்ல, வாங்கி நீங்களும் குடிக்கணும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரே ஷாக் ஆயிட்டாரு. இன்னும்மா இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னா. சரி, ஒண்ணு முடிஞ்ச நெக்ஸ்ட் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஓகே ஓகே மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. எனக்கே ரொம்ப கேட்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு மாசத்துல 3 கிலோ 4 கிலோ அப்படிதான் மேம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நீங்க 7 கிலோ குறைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆமா, நேத்து கூட ஒரு வீடியோ போட்டேன். இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நானும் ஷாக் ஆயிட்டேன். என்னப்பா இருக்கும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல போட்டீங்க, அப்புறம் திருப்பி இது போடும்போது என்ன இருக்குமோன்னு நான் ஆர்வத்தோட பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் சமாதானமாயிடுச்சு. நீங்க அவங்க பேசுனது, இந்த ஆயில் பத்தி பேசுனது, வெயிட் லாஸ் பவுடர் இப்படி இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்ன பிறகு அப்புறம் நான் சொன்னேன், நீங்க அது பேசும்போது எப்பவுமே வாக்கிங் பண்ணும்போது நான் அதை கேட்டுன்னு தான் வாக்கிங்கே பண்ணுவேன். ஒரு மாசத்துல 3 kg கம்மியாகும் நீங்க சொல்லுவீங்கல்ல, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு 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 பாப்பேன். நீங்க சொல்லும் போதே அதே ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கு, ஒரு மோட்டிவேஷனா இருக்கு நீங்க பண்றது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே மேம், தேங்க்யூ சோ மச் மேம். எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல மட்டும் கொஞ்சம் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க மேம். கண்டிப்பா சொல்றேன் மேம். ஓகே மேம். ஓகே ஓகே மேம். பாப்பாவை கேட்டுதான் சொல்லுங்க. கண்டிப்பா மேம். ஓகே மேம். பை மேம். பை மேம். தேங்க்யூ சோ மச். சிஸ்டர், நான் எப்போ வெயிட் போட்டாலும் 72, 72.5, 72, 72க்கு கீழே எனக்கு வந்ததே கிடையாது. உண்மையாகவே ரியலி ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ உங்ககிட்ட வாங்கி கண்டினியூஸாக 3 days குடித்தேன். நேற்று குடிக்கல, நேற்று ஒரு நாள் விட்டுட்டேன், குடிக்க முடியல. ஆனால் இன்னைக்கு குடித்தேன். மொத்தமே 4 நாள் தான் நான் குடித்தேனே. ஓகேங்களா, வெறும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடித்தேன். ஐயோ, உண்மையாவே ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ வெயிட் போட்டு பார்த்தா உண்மையாவே எனக்கு குறைஞ்ச மாதிரி ஆனா எனக்கு தெரியல. ஆனா வெயிட் போட்டு பார்த்தா உண்மையாவே 1 கிலோ 300 கிராம் எனக்கு கம்மியா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 10 days கண்டினியூஸா குடிச்சிட்டு உங்களுக்கு சூப்பரா நான் ரிவ்யூஸ் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க மேம். இப்போ நீங்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு விட்டீங்கல்ல? ஆமா மேம், சொல்லுங்க. நீங்க அந்த ஆயில் அனுப்பிச்சு விடுங்க. அந்த எப்படி இருக்கு நாங்க பாக்குறோம், பார்த்துட்டு நாங்க ஆர்டர் பண்றோம். நான் வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு போட்டு விடுறேன் மேம். ஆனா நீங்க இப்ப கொடுத்தது ஒரு 7 நாள் தான். 7 நாள்ல எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு தான் அதுக்காக தான் இப்ப நான் கால் பண்ணேன். நான் வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு போட்டு விடுறேன். ஏன்னா நான் வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, ஷேக் இருக்கு பாத்தீங்களா, ஷேக் அது நாங்க
ஒரு மாசத்துக்கு 7,000 8,000 அந்த மாதிரி நாங்க ஷேக் ஆர்டர் பண்ணி நாங்க அது சாப்பிட்டு வந்தோம். அதுலயுமே வந்து சாப்பாடு கண்ட்ரோல். இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காலையில ஒரு டம்ளர் எடுக்கிறதுக்கும் நைட் எடுக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கு. உடம்பெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா வந்து நாங்க ஃபீல் பண்றோம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ ரொம்ப மச் நன்றி, மேம். ரொம்ப நன்றி. ஏன்னா நான் வந்து இது எனக்கு அமௌண்ட் எங்களுக்கு கம்மி. ரெண்டாவது இதுல வந்து பெருசா நம்ம வந்து சிரமம் இல்லை. ஒரு தண்ணி கொதிக்க வச்சு இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். இது ரிஸ்க் கிடையாது. நம்ம காஃபி குடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஃபீல்டு தான் எனக்கு இருக்கு. ஓகே ஓகே ஆனா மேம். நல்லா இருக்கு. இதுல நல்ல ரிசல்ட் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு 7 நாள் தான் ஆகுதுங்க. நான் இன்னும் 2 நாள் கழிச்சு கூட உங்களுக்கு கால் பண்ணலாம்னு பார்த்தேன். நேற்று எல்லாம் ஃபுல்லா நாங்க அந்த ஆயில் பாத்துட்டு இருந்தாங்களா. ஓகே மேம். இதுவே நல்லா இருக்கு. இந்த வெயிட் லாஸ் பவுடர் நல்ல ரிசல்ட் 7 நாள்ல தெரியுது. அப்ப ஆயிலும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. சரி, அதான் நீ கால் பண்ணேன். ஏன்னா வெயிட் லாஸ் பவுடர் கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி 3 நாள்ல வந்துருச்சுங்க. ஓகே மேம். அது மாதிரி இதுக்கும் நம்ம இதுவும் ஆயில் நம்ம பண்ணோம்னா ஒரு 3 நாள்ல வந்துருமா? சரி, நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்ப உங்களுக்கு கால் பண்ணோம். ஓகே மேம். சூப்பர், ஓகே. நன்றி நன்றி. நல்ல ஒர்க் பண்றீங்க. இன்னமும் உங்களுடைய வேலைகள் நல்லா போயிட்டே இருக்கணும். நிறைய பேர் அதை வாங்கணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் போறது, ஜிம்முக்கு போறது, இந்த வெயிட் லாஸ்க்காக அந்த ஷேக் எடுக்கிறது, நிறைய இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போறது, இதெல்லாம் நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனா இது வந்து ரொம்ப பெட்ரு. ஆனா நீங்க பண்ற ஒரு வேலைக்கு இன்னமும் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க, வெற்றி தான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு. நீங்க உங்களுடைய வீடியோலாம் நாங்க டெய்லி பாக்குறோங்களா யூடியூப் சேனல்ல. டெய்லிக்கு நான் சும்மா ஒரு தச்சம்லாம் நாங்க பார்க்கும்போது தான் பார்த்தோம். உங்களுடைய அரியலூர் மாவட்டம் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நானே யோசிச்சேன், என்னடா பரவாயில்ல, இது நம்ம நிறைய சாப்பிட்டு வெயிட் லாஸ் குறையில, இதுல குறையுமான்னு எனக்கு ஒரு டவுட். சரி, ஒரு ஒரு பாப்போமே, எப்படி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டுதான் ஒரு சேஞ்சுக்காக ஒரு 250 ml வாங்கினாங்களே. ஓகே ஓகே மேம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மேம். 1 மந்த் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லாவே வெயிட் வந்து உங்களுக்கு தெரியும் மேம், ரெடியூஸ் ஆகுறது. இப்ப நம்ம நைட்டு சாப்பிடல மேம். நைட் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படுக்க போகும்போது காலையில நல்லா பசிக்குது. அந்த காலையில நம்ம வெறும் வயிற்றுல இதை நம்ம சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அடுத்த டைம் நம்ம காலையில மதியானம் இந்த மாதிரி சாப்பிட போகும்போது சாப்பாடு வந்து கண்ட்ரோலா எடுக்குது நமக்கு. நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம சாப்பிட பாருங்க, அது வேண்டாம். அதே போல நம்ம அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா அது வந்து நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கு, எரிச்சலிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த இந்த பவுடருக்கும் நம்ம இது சாப்பிடுறதுக்கும் தேவையில்லாம சாப்பிடுற மாதிரி கரெக்டா இருக்கு. கண்டிப்பா மேம். சூப்பர் சூப்பர், நன்றி நன்றிங்க. நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நீங்க எனக்கு பிட் லாக் போட்டு விடுங்க மேம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே மேம், நான் ஹேர் ஆயில் டீடைல் அனுப்புறேன் மேம் உங்களுக்கு. ஓகே மேம். ஓகே, தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஓகேங்க, இப்போ அந்த சிஸ்டரோட ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபீட்பேக்ல அது கண்டிப்பா அதை நினைச்சு பார்க்க முடியாது. அவங்க ஒரு அழகா பேசி அனுப்பியிருக்காங்க. இதுதான், இது வந்து ஒரு வெயிட் லாஸ் பவுடர்னு சொல்றதை விட ஒரு மேஜிக்கல் பவுடர் தான் சொல்ல முடியும். தமிழ் நியூ இயர் ஆஃபருக்கு நிறைய பார்த்துருப்பீங்க. அதுக்கு தேவையான பொருள் நம்ம ரெடி பண்றது, வறுக்கிறது, அதுக்கு தேவையான பாக்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆஃபருக்கு வந்த ஆர்டர் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம டிஸ்பேச் பண்ண போறோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம 4 நாள் அனுப்பியாச்சு. இன்னைக்கு 5வது நாள் வந்து பேக்கிங் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து அரை கிலோ வெயிட் லாஸ் பவுடர், அரை கிலோ பிரேக்ஃபாஸ்ட் அது அனுப்பியாச்சு ஒரு நாள். மறுநாள் வந்து 1 கிலோ வெயிட் லாஸ், 1 கிலோ பிரேக்ஃபாஸ்ட் அது அனுப்பியாச்சு. அது தவிர பூஜை பொருள், அந்த ஏபிசி மால்ட்டு, ஹெல்த் மிக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அனுப்பணும். இந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு செக்ஷனா அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன அனுப்ப போறோம்னா, 2 கிலோ வெயிட் லாஸ் பவுடர் வாங்கினா 1 கிலோ வெயிட் லாஸ் பவுடர் ஃப்ரீ. அந்த 3 கிலோ பேக்கேஜ் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு அனுப்ப போறோம். அதை தவிர இன்னும் சின்ன சின்ன பொருளாக வந்து ஹேர் ஆயில் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணாங்களோ அதுவும் அனுப்ப போறோம். ஸோ அதுக்கான பேக்கிங் தான் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி லேபிள்லாம் ஒட்டி பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 4 நாள் பண்ணதே நிறைய பேர் வந்து என்ன 10 days ஆயிடுச்சுங்களா. அதனால நிறைய பேர் எல்லாருமே ஏன் கொரியர் வரல, என்ன ஆச்சுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அனுப்பிட்டு இருக்கோம். ஏன்னா ஆர்டர்ஸ் நிறைய வந்ததால ஒரே நாள் நம்மளால டிஸ்பேச் பண்ண முடியல. அது இல்லாம நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து எல்லா பொருளுமே இந்த டைம் வந்து ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ஏற்கனவே வந்து முன்னாடி ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கும், நம்ம வந்து உடனடியாக அனுப்பிடுவோம். இந்த டைம் வந்து முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் ஆகட்டும், இல்லை வெயிட் லாஸ் பவுடர் ஆகட்டும், அந்த டைம் ஆர்டர் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணி அனுப்புறோம். அதனால தான் இந்த டைமிங் எல்லாமே. அதனால இந்த கொரியர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க போட்டோ எடுத்து அனுப்பும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கொரியர் வேன் வந்துருச்சு. எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்ம வேன்காரங்கிட்ட கொரியர் சர்வீஸ்ல வந்து கொடுக்க போறோம். வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், அதனால ஒரு பொருளுமே ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி அனுப்புறதால தான் இந்த டைமிங். கொஞ்சம் வந்து உங்களை நான் காக்க வச்சிட்டேன், ரொம்ப ரொம்ப சாரி. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃபர் போடுறதுக்கு முன்னாடியே இனிமே பர்ஃபெக்டா எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஆஃபர் போடணும் ஒரு
ஒரு பாடத்தை கத்துக்கிட்ட அதுதான். இந்த டைம் வந்து ரொம்ப நாங்க சிரமப்பட்டுட்டோம். ஏன்னா எல்லாம் ஒரே டைம்ல ரெடி பண்ண முடியல. அந்த 15 நாளுங்கிறது எங்களுக்கு உங்களுக்கு வந்து லாங் டைமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது கம்மியான காலம் தான் அது. அதனால அதுக்குள்ள இது எல்லாமே எங்களுக்கு ரெடி பண்றதுக்கு டைமே பத்தல. எல்லாருமே நைட்டும் பகலுமே எல்லாருமே உழைச்சிட்டு இருக்காங்க. அப்போ கூட வந்து எங்களால கரெக்டா வந்து இந்த 15 நாளுக்குள்ள பண்ணிடணும்னு ஒரு இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு போவோம், நாம இன்னைக்கு டிஸ்பேச் பண்ணிட்டா கூட பெங்களூரு மகாராஷ்டிரா அந்த சைடு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கரெக்டான டைமுக்கு போகுமா போகாதுன்னு அது ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்திடுவேன். ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து 5வது நாள் பேக்கிங்லாம் முடிச்சாச்சுங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து பெரிய பெரிய பாக்ஸாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது காஸ்மெட்டிக்ஸு, அப்புறமா ஹெல்த் மிக்ஸு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பவுடர், இந்த மாதிரி எல்லாமே ஆஃபரில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்குலாம் பெரிய பெரிய பார்சலாக பேக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம டிஸ்பேச் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். காஸ்மெட்டிக்ஸ்லாம் நிறைய வரப்போகுதுங்க. அதாவது ஃபேஸ் க்ரீமு, சோப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெல் ஐட்டம்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஷாம்பு முக்கியமாக ஒரு 10 விதமான ஷாம்பு வரப்போகுது. இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் நிறைய வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்களா இந்த பொருள் எல்லாமே வந்து ஹவு டு யூஸ், அதாவது வெயிட் லாஸ் பவுடர் ஆகட்டும், பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், ஃபேஸ் பேக் ஆகட்டும், எல்லாமே வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ வந்து இதுக்கப்புறம் அடுத்து வந்து கண்டினியூஸாக வரப்போகுது. இதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறோம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம ஆர்டர் ஏதாவது பண்ணிருக்கீங்க, அது அது வெயிட் லாஸ் பவுடர் வந்து வாங்கியிருக்கீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபீட்பேக்கா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம வெயிட் லாஸ் பவுடருக்கு டெய்லி நிறைய ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா அது மோஸ்ட்லி வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா நிறைய வந்துட்டே தாங்க இருக்கேன், நான் கொடுக்க வந்துட்டு தான் இருக்கு. அதனால இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சும்மா இல்லை, எல்லாமே உங்களால தான். நீங்க வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருந்து நீங்க ஷேர் பண்ற விஷயத்த மத்தவங்க பார்த்து அவங்க ஃபேமிலிக்குள்ள ஷேர் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் வந்து செம்ம சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறது காரணமே நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் தான். செம்மையா போகுது. அதனால நீங்களும் வந்து இந்த டைம் வந்து புதுசா ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அச்சீவ் பண்ண நினைக்கிற அந்த வெயிட்டை வந்து கண்டிப்பா அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் வந்து நல்லா ஒருத்தானதா இருக்கும். கண்டிப்பா அதாவது 100% ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். உங்களுக்கு வேற ஏதாவது வந்து சின்ன டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். எங்க கிளம்பிட்டீங்க? பார்சலோட கிளம்பிட்டியா? பார்சல் குடுக்க கிளம்பிட்டா? நான் வந்து 6 மாசம் ஆஃபர் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால நிறைய பேர் வந்து என்னன்னா மே 1 போடுங்க, எனக்கு வந்து மாசம் ஆஃபர் போடுங்கன்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. என்னன்னா நான் மந்த்லி வந்து வெயிட் லாஸ் பவுடர் வாங்கிட்டு இருக்கேன், மந்த்லி ஹெல்த் மிக்ஸ் வாங்கிட்டு இருக்கேன், ஏபிசி மால்ட் இந்த மாதிரி மந்த்லி நான் வாங்கிட்டு இருக்கேன். டக்கு நீங்க 6 மாசம் வந்து கேப் கொடுத்தா நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதனால உங்களுக்காக ஒரு பிளான் பண்ணிருக்கோம். உங்களுக்காகவே மந்த்லி ஒரு 3 நாள் வந்து ஆஃபர் பண்ண போறோம். ஆஃபர்னா இந்த மாதிரி கிடையாதுங்க. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் குட்டி சாம்பிள் பேக்கேஜ் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து காம்போ பேக்ல வந்து உங்களுக்கு வந்து பிரைஸ் கம்மியா கொடுக்க போறோம். அது வந்து இப்பதான் பிளான் வந்து போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், எந்த மாதிரி நம்ம பண்றதுன்னு இன்னும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஐடியா இல்லை. ஆனா கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து 6 மாசம் சொல்லிட்டீங்களா, நாங்க எப்படிங்க அது வரைக்கும் வந்து வாங்காம இருக்க முடியும்? நாங்க வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி, எங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் பணம் வாங்குறதே பெரிய விஷயம், அவர் இந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய சின்ன விஷயம் இருக்கு எல்லாரும் ஃபேமிலியுமே. அதனால அவங்க எல்லாரும் வந்து மந்த்லி ஏதோ ஒரு ஆஃபர் போட்டு நான் அதுல வாங்கி பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டதால நிறைய யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கோம். கண்டிப்பா உங்களுக்காகவே மாசத்துல 3 நாள் வந்து அந்த ஒரு 3 நாளும் உங்களுக்கு வந்து இந்த சேலரி வர டேட் அந்த மாதிரி டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நாம வந்து இந்த ஆஃபர் பண்ண போறோம். ஆஃபர்னே இப்போ பை 1 get 1 அந்த மாதிரி கிடையாது. எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வந்து கம்மியான பிரைஸ்ல கம்மியான குவான்டிட்டியில உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க. கண்டிப்பா நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். சோ உங்களுக்கு வந்து நம்ம குட் பேபி கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல நம்ம ப்ராடக்ட் எல்லாமே அமேசான்ல இருக்கு. கூடிய சீக்கிரமே மீஷோ, பிளிப்கார்ட் எல்லாத்துலயும் வரப்போகுதுங்க. நீங்க வாட்ஸ்அப்ல வந்து சேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம். அந்த கேட்டலாக் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே ஷோ ஆகும், பிரைஸோட ஷோ ஆகும், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட வெயிட் லாஸ் போட்டு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இது தவிர 50 ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு, பஞ்சகவி கப்சாம்பிராணி, அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 108 ஹெர்பலால பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்ல கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பஞ்சதீப எண்ணெய், சுத்தமான பசுமாட்டு நெய், அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேனு, கொம்பு தேனு இருக்குங்க. செக்கு
நெய்யில ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க. ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய ஊறுகாய் இருக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண 8 வகையான மசாலா இருக்கு. 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 26 தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுல ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே சுத்தமானது, ஹோம்மேடு, 100% தரமானது.